இப்போ நம்ம வந்து செவன்த் சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பார்த்துக்குங்க. த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பிட்வீன் எம் அண்ட் ஜி ப்ரொவைட் தட் ஒன்று ப்ராஃபிட் வில் பி ஷேர்டு ஈக்குவலி. அப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தை ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. எம் வில் பி அலோடு எ சேலரி ஆஃப் ருபீஸ் 400 பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு 400 சொல்லி எடுத்துக்கிறாங்க. வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 12 மாதம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 4800 யாருடைய சேலரி? எம்முடைய சேலரி. அதுக்கு அடுத்தது ஜி, who manages the sales department will be allowed a commission equal to 10% of the net profit. அப்போ நெட் ப்ராஃபிட்டில் வந்து 10% யாருக்கு கமிஷன்னா? ஜிக்கு கமிஷனு. எப்படின்னா ஆஃப்டர் அலோவிங் எம்ஸு சேலரி, எம்ஸினுடைய சேலரி கழிச்சது போக மீதம் உள்ள அமௌண்ட்டில் தான் நாம் வந்து 10% ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம். அது கொஸ்டின் அது ஆன்சர் போடும் போது நம்ம பார்த்துக்குவோம். நாலாவது 7% per annum interest will be allowed on partners fixed capital. அப்போ கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7% சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது 5% per annum interest will be charged on partners annual drawings. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆனுவல் டிராயிங்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கும் போது 6 monthsன்னு சொல்லி போட்டுறாதீங்க, தப்பாயிடும். நம்ம போடுறது வந்து ஆனுவல் டிராயிங்ஸ்ன்னு சொல்லி கொடுத்த காரணத்தினால ஒரு வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நாம் வந்து நேரடியாகவே வந்து அவனுடைய டிராயிங்ஸ் அமௌண்ட்டில் வந்து 5% ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுவோம். அதை வந்து ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆறாவது ஃபிக்ஸட் கேபிட்டல் ஆஃப் எம்என்ஜி எவ்வளவு? 1,00,000 ரூபா, 1,00,000 rupees 80,000 ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் ஆனுவல் டிராயிங்ஸு வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டிராயிங்ஸ் அமௌண்ட்டு 16,000 ரூபா, 16,000 and rupees 14,000 respectively. The net profit for the year ended March 31st, 2019 amounted to rupees 40,000. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபிக்ஸட் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் எதுவுமே போட வேண்டாம். நேரடியாகவே எதுக்கு வந்துடுறீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான் எடுத்தோன்னே நம்ம போட போகிறோம். இப்போ ஹெட்டிங் கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது பை சேல பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 16,000 into 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 800. அதுக்கு அடுத்தது ஜிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 14,000 into 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 700. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் இப்போ 2 சைடில் வரும். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ எம்மினுடைய கேபிட்டல் அமௌண்ட் 1,00,000, 1,00,000 into 7/100 எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 7,000. அதுக்கடுத்து ஜீனுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோனா 80,000 into 7/100 எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 5,600. ரெண்டுக்கு கூட்டி அவுட்டர் காலத்தில் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது எம்மினுடைய சேலரி அமௌண்ட்டு. எம்மினுடைய சேலரி அமௌண்ட் வந்து 400 into 12 months எவ்வளோ அமௌண்ட்னா 4,800. இதுக்கு அடுத்து ஜிக்கு கமிஷனுக்கு வரப்போகிறோம். அப்போ 2 G's கமிஷன். கீழே பாருங்களேன், 40,000ல் எம்மினுடைய சேலரி அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 4,800 மைனஸ் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து எத்தனை பர்சன்ட்னா 10% ஃபைண்ட் அவுட் பண்ணி நாம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்னா 3,520. இதில் ஒன்றும் டவுட் ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 20,580 பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம்னா வந்து அதாவது டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது டு ப்ராஃபிட் ஷேரிங் போட்டு எம்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ 1/2 அல்லது டிவைடட் பை 2 எவ்வளோ அமௌண்ட் வருது? 10,290. இவனுக்கும் பொறுத்த வரைக்கும் 10,290. இதுதான் பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டு 20,580. இப்போ நம்ம வந்து 7th சம் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம 8th சம் பார்க்க போகிறோம்.